வணக்கம். இந்த அமர்விற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று 124 டீமல்டிப்ளெக்சரை எவ்வாறு உருவாக்குவது மற்றும் சோதனை செய்வது என்று பார்ப்போம். இந்த முக்கியமான பகுதியை புரிந்து கொள்வது டிஜிட்டல் சர்க்யூட்ஸ் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை அறிந்து கொள்வதன் மூலம் சிக்கலான அமைப்புகளில் எளிதாக நிர்வகிப்பதை எளிதாக்கவும். நோக்கங்கள். இந்த அமர்வின் முடிவில் உங்களால் 1-4 டீமல்டிப்ளெக்சர் சர்க்யூட் உருவாக்கும் மற்றும் சோதிக்கும் தேவையான கருவிகள் மற்றும் பொருட்களை அடையாளம் காண முடியும் மற்றும் IC74LS139 ஐ பயன்படுத்தி 1-4 டீமல்டிப்ளெக்சர் சர்க்யூட் உருவாக்கி சோதிக்கவும் முடியும். டீமல்டிப்ளெக்சர் என்றால் என்ன என்று இப்போது பார்க்கலாம். ஒரு டீமல்டிப்ளெக்சர் அல்லது டிமக்ஸ் ஒரு டிஜிட்டல் லாஜிக் சர்க்யூட் ஆகும். இது ஒரு இன்புட் தரவு ஸ்ட்ரீமை பல அவுட்புட்களில் ஒன்றிருக்க வழி நடத்துகிறது. இது திறமையான சிக்னல் சப்ளையை செயல்படுத்துகிறது. தேர்வான கோடுகள் டீமல்டிப்ளெக்சர் கட்டுப்படுத்துகிறது. பைனரி குறியீட்டின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவுட்புட்டிற்கு இன்புட்டை வழிநடத்துகிறது. ஒரு நேரத்தில் ஒரு அவுட்புட் மட்டுமே செயல் இருக்கும். அடிப்படையில் ஒரு டீமல்டிப்ளெக்சர் டேட்டா டிஸ்ட்ரிபியூட்டராக செயல்படுகிறது. அதன் நோக்கம் கொண்ட இடத்திற்கு பரிமாற்றத்தை அனுபவத்திற்கான பாதையை குறியாக செய்கிறது. 1-4 டீமல்டிப்ளெக்சர் என்பது ஒரு குறிப்பிட்ட ஃபார்மேட் ஆகும். இதில் ஒரு ஒற்றை இன்புட் 4 சாத்தியமான அவுட்புட்களில் ஒன்றிற்கு செலுத்தும். இது 1-2 என பொதுவான டிமக்ஸ் கட்டமைப்பை பின்பற்றுகிறது. பிளாக் டயகிராமில் ஒரு இன்புட் 4 அவுட்புட்களை பிரிக்கப்படுகிறது. இன்புட் பெரும்பாலும் N அல்லது I என லேபிளிடப்படும் 4 இடங்களுக்கு சிக்னல்களை அனுப்புகிறது. Y0, Y1, Y2 மற்றும் Y3. ஒற்றை இன்புட் என்பது சிக்னல் தொடங்கும் இடமாகும். மேலும் 4 அவுட்புட்கள் அதன் இலக்குகளாகும். முக்கியமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வரிகள் S1 மற்றும் S0 ஆகிய 4 அவுட்புட்களில் எது இன்புட் சிக்னலை கொண்டு செல்லும் என்பதை தீர்மானிக்கிறது. அட்டவணையை மேலும் ஆராயும் போது தேர்ந்தெடுக்கப்பட்ட வரிகளின் மதிப்புகளுக்கு ஏற்ப செயல்படுத்தப்பட்ட அவுட்புட் மாறுபடும். S1 0 மற்றும் S0 1 எனில் அவுட்புட் Y1 செயல்படுத்தப்படும். மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வரிகளின் அனைத்து காம்பினேஷன்களுக்கும் இந்த முறை தொடரும். IC74LS139 ஐ பயன்படுத்தி 1-4 டீமல்டிப்ளெக்சர் சர்க்யூட் உருவாக்கி சோதனை செய்வதற்கான கருவிகள் மற்றும் பொருட்களை நாம் பார்ப்போம். உங்களுக்கு பின்வரும் கருவிகள் மற்றும் உபகரணங்கள் தேவைப்படும். டிஜிட்டல் ட்ரெய்னர் கிட் 1, டிஜிட்டல் மல்டிமீட்டர் வித் ப்ரோப்ஸ் 1, வயர் ஸ்ட்ரிப்பர் 1, ட்வீசர் 1. உங்களுக்கு பின்வரும் பொருட்கள் அல்லது கூறுகளும் தேவைப்படும். IC74LS139 1 ஹுக்அப் வயர்கள் தேவைக்கேற்ப. இப்போது IC74LS139 ஐ பார்ப்போம். குறிப்பாக டூவல் 1-4 டீமல்டிப்ளெக்சர் வடிவமைக்கப்பட்டுள்ளது. IC74LS139 16 பின்களை கொண்டுள்ளது. IC74LS139இன் பின் உள்ளமைவை இப்போது பார்க்கலாம். பின் 1 மற்றும் பின் 15 ஆகியவை G1 மற்றும் G2 என லேபிளிடப்பட்டுள்ளன. மல்டிப்ளெக்சர்ஸ்க்கு இவை செயல்படுத்தும் இன்புட்களாக இருக்கும். அதாவது டீமல்டிப்ளெக்சர் இயங்குவதற்கான தரவு உள்ளீடாக இவை செயல்படும். இது பொதுவாக ஆக்டிவ் லோ என்று இருக்கும். பின் 2A1 என்பது முதல் டீமல்டிப்ளெக்சருக்கான முதல் செலக்ஷன் இன்புட் ஆகும். பின் 3B1 என்பது முதல் டீமல்டிப்ளெக்சருக்கான இரண்டாவது செலக்ஷன் இன்புட் ஆகும். 4 முதல் 7 வரையிலான பின்கள் முதல் டீமல்டிப்ளெக்சரின் அவுட்புட்கள் 1Y0 முதல் 1Y3 வரை ஆகும். இவை ஆக்டிவ் லோ அவுட்புட்கள் ஆகும். பின் 8 கிரவுண்ட் ஆனது சர்க்யூட்டின் கிரவுண்டுடன் இணைக்கப்பட்டுள்ளது. 9 முதல் 12 வரையிலான பின்கள் அதாவது 2Y3 to 2Y0 இரண்டாவது டீமல்டிப்ளெக்சரின் அவுட்புட்களாக செயல்படுகின்றன. இவை ஆக்டிவ் லோ அவுட்புட்கள் ஆகும். பின்கள் 14 அதாவது A2 மற்றும் 13 அதாவது B2 ஆகியவை இரண்டாவது டீமல்டிப்ளெக்சரின் செலக்ஷன் இன்புட்களாக உள்ளன. பின் 16 VCC ஆனது +5 வோல்ட் DC சப்ளையுடன் இணைக்கப்பட்டுள்ளது. IC74LS159 ஐ பயன்படுத்தி 1-4 டீமல்டிப்ளெக்சர் கட்டுமானம் மற்றும் சோதனையின் செயல்முறையை இப்போது பார்ப்போம். முதலாவதாக 1-4 டீமல்டிப்ளெக்சர் கட்டுமானத்திற்கு தேவையான அனைத்து கூறுகளையும் சேகரிக்கவும். நாம் டிஜிட்டல் ட்ரெய்னர் கிட் பயன்படுத்துவதால் பிரெட்போர்ட், பவர் சப்ளை, சுவிட்ச்கள், ரெசிஸ்டர்கள் மற்றும் LED போன்ற சர்க்யூட் முக்கியமான பகுதிகள் அதில் இணைக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பு உதவிக்குறிப்பு. ICயை கையாளும் போது எச்சரிக்கையாக இருக்கவும். பிரெட்போர்டில் வைக்கும் போது அதன் மென்மையான பின்கள் வளைந்திருக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்தவும். அடுத்தபடியாக ICயை ஏற்ற வேண்டும்.
16-pin 74LS139 ஐசியை கவனமாக பிரெட்போர்டில் வைக்கவும். பொருத்தும்போது பின்கள் வளைந்திருக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்தவும். பிரெட்போர்டின் பாசிட்டிவ் டெர்மினல் VCCயை இணைக்கவும். பிரெட்போர்டின் நெகட்டிவ் டெர்மினலுடன் கிரவுண்டை இணைக்கவும். பின் 16A + 5 வோல்ட் மின் விநியோகத்துடன் இணைக்க ஜம்பர் வயரை பயன்படுத்தவும். பிரெட்போர்டில் பின் 8ஐ கிரவுண்டுடன் இணைக்கவும். அடுத்தபடி இன்புட் அமைப்பதாகும். பிரெட்போர்ட் கிரவுண்டுடன் பின் 1ஐ இயக்க இணைக்கவும். செலக்டிங் இன்புட் பின் 3ஐ சுவிட்ச் 5உடன் இணைக்கவும். செலக்டிங் இன்புட் பின் 2ஐ சுவிட்ச் 6உடன் இணைக்கவும். பின் 4ஐ LED Y0உடன் இணைக்கவும். பின் 5ஐ LED Y1உடன் இணைக்கவும். பின் 6ஐ LED Y2உடன் இணைக்கவும். பின் 7ஐ LED Y3உடன் இணைக்கவும். அடுத்த கட்டமாக அனைத்து இணைப்புகளையும் மேலும் சரிபார்க்க வேண்டும். ஒவ்வொரு வயரும் சரியாக செருகப்பட்டுள்ளதா மற்றும் லூஸ் கனெக்ஷன் எதுவும் இல்லை என்பதை இருமுறை சரிபார்க்கவும். எந்த லூஸ் கனெக்ஷனையும் ஏற்படுத்தாமல் நிலைக்கு இடையே சமூகமாக புறப்படுவதை உறுதி செய்ய டாகல் சுவிட்ச்களை சுற்று சோதிக்கவும். அடுத்த கட்டம் சர்க்கிட்டை சோதனை செய்ய வேண்டும். DC பவர் சப்ளை +5 வோல்ட்டாக அமைப்போம். உங்கள் பிரெட்போர்ட் இணைக்கப்பட்டுள்ள பவர் சப்ளை ஆக்டிவேட் செய்யவும். இது 74LS139 ஐசி மற்றும் பிற கூறுகளுக்கு தேவையான வோல்டேஜை வழங்குகிறது. இப்போது நாம் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் சரிபார்ப்போம். பின் 16இல் உள்ள வோல்டேஜையும் பின் 8இல் கிரவுண்டையும் சரிபார்த்த மூலம் +5 வோல்ட் ஐசியை சரியாக சென்று சேர்கிறதா என்பதை உறுதிப்படுத்தவும். இப்போது நாம் சோதனைக்கான ஆரம்ப செட்டிங்கை செய்வோம். இன்புட் சிக்னல் குறைவாக இருக்கும்போது செலக்ட் செய்யும் சுவிட்ச் ஆக்டிவேட் செய்யப்பட்டது. ஒரு LED ஆஃப் ஆக உள்ளது. இந்த நிலையில் மீதமுள்ள LED ஆன் ஆக உள்ளது. இது அவுட்புட்களில் மாற்றத்தை குறிக்கிறது. செலக்ட் செய்யும் சுவிட்ச் மூலம் குறிப்பிடப்பட்டுள்ளபடி குறைந்த இன்புட் சிக்னலை இருக்கும்போது குறைந்த அவுட்புட் வழங்குவதன் மூலம் டிமல்டிப்ளெக்சர் சரியாக செயல்படுவதை இது குறிக்கிறது. சர்க்கிட்டை மேலும் சோதிக்க S5 மற்றும் S6 சுவிட்ச்களை சரி செய்வோம். வெவ்வேறு காம்பினேஷனை சோதிப்போம். S5 மற்றும் S6 செட்டிங்களின் ஒவ்வொரு காம்பினேஷனும் ஆக்டிவேட் செய்யப்படும் டிமல்டிப்ளெக்சரின் 4 அவுட்புட்களில் ஒன்றுக்கு ஒத்திருக்கும். S5 மற்றும் S6 சுவிட்ச்களை தாழ்வாக டாகல் செய்தால் அவுட்புட் Y0 LED ஆஃப் செய்யப்படும் மற்றும் மீதமுள்ள அனைத்து LEDகளும் ஆன் செய்யப்படும். S5 சுவிட்சை தாழ்வாகவும் S6 சுவிட்சை உயர்வாகவும் டாகல் செய்தால் அவுட்புட் Y1 LED ஆஃப் செய்யப்படும் மற்றும் மீதமுள்ள அனைத்து LEDகளும் ஆன் செய்யப்படும். S5 சுவிட்சை உயர்வாகவும் S6 சுவிட்சை தாழ்வாகவும் டாகல் செய்தால் அவுட்புட் Y2 LED ஆஃப் செய்யப்படும் மற்றும் மீதமுள்ள அனைத்து LEDகளும் ஆன் செய்யப்படும். S5 மற்றும் S6 சுவிட்ச்களை உயர்வாக டாகல் செய்தால் அவுட்புட் Y3 LED ஆஃப் ஆக செய்யப்படும் மற்றும் மீதமுள்ள அனைத்து LEDகளும் ஆன் செய்யப்படும். இது இந்த அமர்வின் முடிவிற்கு நம்மை கொண்டு வருகிறது.
இந்த அமர்வில் நாம் கற்றுக்கொண்டது 124 டீமல்டிப்ளெக்சர் சர்க்கியூட்டை உருவாக்க மற்றும் சோதிக்க தேவையான கருவிகள் மற்றும் பொருட்களை அடையாளம் காணவும் மற்றும் ஐசி 74LS13 பயன்படுத்தி 124 டீமல்டிப்ளெக்சர் சர்க்கியூட்டை உருவாக்கி சோதனை செய்யவும். பார்த்ததற்கு நன்றி. அடுத்த அமர்வில் சந்திப்போம்.